ஓம் சாந்தி 20/7/2026 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, யாசிப்பவரிலிருந்து இளவரசர் ஆவதற்கான ஆதாரம் தூய்மை ஆகும். தூய்மை ஆவதன் மூலம்தான் தூய உலகின் ராஜ்யம் கிடைக்கும். பாபா என்ன சொல்கிறாங்க, இந்த நேரம் ஆத்மாக்கள் எல்லாருமே யாசிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. எதை யாசிக்கிறாங்க? சுகம், சாந்தி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி. இப்படி ஆத்மா தன்னிடம் எதுவெல்லாம் இல்லையோ அதை வெளியில் தேடுது. அதுதான் யாசிக்கிறதுன்னு பாபா சொல்கிறார். அப்போ அந்த யாசிப்பதிலிருந்து எப்போ நீங்கள் விடுபடுவீங்கன்னா அதுக்கு ஆதாரமே தூய்மை. ஆத்மா எப்போ தூய்மை ஆகுதோ பிறகு யாசிப்பதிலிருந்து விடுபடும் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் தூய்மை ஆயிட்டா தூய்மையான உலகத்தினுடைய ராஜ்யமே உங்களுக்கு கிடைக்கும். எங்கே தூய்மை இருக்கோ அங்கே சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும்னு பாபா சொல்கிறார். அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரம் எது? தூய்மை. அப்போ ஆத்மா தூய்மை ஆகணும்னு பாபா சொல்கிறாரு. பாபா கேள்வி கேட்குறாங்க, இந்த ஆன்மீக பள்ளியில் கற்கும் எந்த ஒரு பாடம் உங்களை மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்கி விடுகிறது? பாபா பதில் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஆன்மீக பள்ளியில் நான் சரீரம் அல்ல, ஆத்மா என்ற பாடத்தை தினமும் படிக்கிறீர்கள். ஆத்ம அபிமானி ஆவதன் மூலம்தான் நீங்கள் மனிதரிலிருந்து தேவதையாக, நரனிலிருந்து நாராயணராக ஆக முடியும். இந்த நேரத்தில் அனைத்து மனிதர்களும் பூஜாரியாக, அதாவது தூய்மை இழந்தவர்களாக, தேக அபிமானியாக இருக்கின்றனர். ஆகையால் தூய்மையானவர்களாக ஆக்கக்கூடிய தந்தையை அழைத்து கொண்டே இருக்கின்றனர். அப்போ அவர்களும் பாக்கியத்தை அடையணுன்னா இந்த ஒரு பாடத்தின் மூலமாக தான். எப்போ நான் இந்த சரீரம் அல்ல, நான் ஆத்மா என்ற பாடத்தை படித்து ஆத்மா அபிமானி ஆகிறாங்களோ அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் மனிதரிலிருந்து தேவதையாக முடியும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி வாருங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று கூறியது யார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். எந்த குழந்தை? ஓம் சாந்தி என்று யாருடைய ஆத்மா கூறியது? இது குழந்தைங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ ஓம் சாந்தின்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு பாபா கேட்குறார். குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்களாம், பரமபிதா பரமாத்மா தான் ஓம் சாந்தி அப்படின்னு சொல்கிறாருன்றது குழந்தைங்களுக்கு தெரியும். இதை மனித ஆத்மாக்கள் கூறவில்லை என்பது குழந்தைங்களுக்கு தெரியும். இந்த ஓம் சாந்தின்னு இப்போ என்னுடைய எதிரில் யார் சொன்னதுன்னா என்னுடைய பரம தந்தை. எந்த ஒரு சாதாரண மனிதரும் இங்கே சொல்லலை, பரமாத்மா தான் சொன்னார் என்பது குழந்தைங்களுக்கு தெரியுதுன்னு சொல்கிறார் பாபா. அவர் தான் அனைவருக்கும் தந்தையானவர், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். பாட்டில் கேட்டீர்கள், இப்போது பாரதத்தில் மாயையினுடைய நிழல் அதிகமாக பரவி இருக்கிறது. பாடலில் என்ன பாடியிருக்காங்க? ஆகாய சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி வாங்க. ஏன்னா இங்கே துக்கம் தாங்கலை. அப்போ யார் அழைக்கிறா? ஆத்மாக்கள் தன்னுடைய தந்தையை அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மாயாவினுடைய நிழல் அதிகமாக பரவி இருக்கிறது. மிகவும் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டனர். அதனால்தான் ஹே பதீத்த பாவனரே, மீண்டும் தூய்மையாக்குவதற்கு வாருங்கள் என்று அழைக்கின்றனர். ஆத்மாதான் தன்னுடைய தந்தையை அழைக்கிறது. மேலே இருக்கக்கூடிய அப்பாவை ஆத்மாதான் இந்த பூமியில் இருந்துட்டு அழைக்குது அப்படின்னு சொல்கிறார். அவர்தான் பகவான் என்று கூறப்படுகிறார். அவரை தான் பதீத்த பாவன் என்று கூறுகின்றனர். அந்த மகிமை ஒரே ஒருவருக்கு தான் பாடப்படுகிறது. அவர் தான் அனைத்து ஆத்மாக்களினுடைய எல்லையற்ற தந்தை. இங்கு அனைவரும் தூய்மை இழந்தவர்களாக ஆகிவிட்டனர். அதனால்தான் பரம்பிதா பரமாத்மா என்று அழைக்கின்றனர். ஏனென்றால் அவர்தான் ஞானக்கடலாக இருக்கிறார், பதீத்த பாவனராகவும் இருக்கின்றார். அவர் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கின்றார். ஏன் அவர் டீச்சராக இருக்கார்? ஏன்னா அவர் தான் ஞானக்கடல். அவர் தான் ஆல்மைட்டி அத்தாரிட்டி. அனைத்து வேத சாஸ்திரம் கிரந்தங்கள் அனைத்தினுடைய சாரத்தையும் அறிந்தவர் அவர் தான். அனைத்து ஞானத்தினுடைய, அனைத்து சாஸ்திரத்தினுடைய அதிகாரம் பெற்றவர். எல்லா சாஸ்திரங்களினுடைய சாரத்தை
தெளிவாக புரிய வைக்கக்கூடியவர் அவர் தான். அதனால தான் அவர் ஞானக்கடல். அப்போ அவர் ஞானக்கடலுங்கும்போது குழந்தைகள்கிட்ட வந்து அந்த ஞானத்தை சொல்லும்போது அவர் டீச்சர், அப்போ ஆசிரியர் ஆகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவரை தான் ஞானம் நிறைந்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த நேரத்தில் அனைவரும் பரலௌகீக தந்தையை தான் அழைக்கிறாங்க. ஏனெனில் அனைவரும் துக்கமிக்கவர்களாக இருக்கின்றனர். பரம்பிதா பரமாத்மா என்று கூறுகின்றனர். இதே பாரதம் தூய்மையாக இருந்தது. இதே பாரதம்தான் தூய்மை இழந்ததாக ஆகிவிட்டது. இங்கு கலியுகத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றனர். ஞானக்கடலான பதீத்த பாவனர் பரம்பிதா பரமாத்மா பரந்தாமத்திலிருந்து வந்து பிரம்மாவின் மூலமாக நமக்கு படிப்பு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அப்போ நிராகார பகவான் பரந்தாமத்திலிருந்து வராருன்னா கண்டிப்பாக அவருக்கு சரீரம் வேண்டும். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் எந்த சாஸ்திரங்களிலும் கிடையாது. அனைத்தையும் அறிந்த அதிகாரம் படைத்தவராக இருக்கக்கூடியவர் ஞானக்கடலான சிவபாபா மட்டும்தான். அவர்தான் விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வெளிப்பட்டார். இந்த சித்திரத்தை பாரதத்தில் வந்து காண்பிக்கின்றனர். அவரது கையில் சாஸ்திரங்களை கொடுத்து விட்டனர். இப்போது விஷ்ணு எந்த சாஸ்திரங்களின் சாரத்தையும் கூறுவது கிடையாது. அப்போ அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை அறிந்தவர் யார்? ஞானக்கடலான பரமதந்தை மட்டும்தான். மற்றபடி விஷ்ணு வந்து எந்த சாஸ்திரத்தையும் சொல்வது கிடையாது. அப்போ விஷ்ணுவுடைய தொப்புளிலிருந்து பிரம்மா இருக்கிறாரு. பிரம்மாவுடைய கையில் சாஸ்திரங்கள் கொடுக்கப்படுது. அப்படின்றது எல்லாமே பிரம்மாவோ அல்லது விஷ்ணுவோ இந்த ஞானத்தை வந்து சொல்லலை, சிவபாபா தான் சொல்கிறார். அப்போ அவங்க ரெண்டு பேரையுமே ஞானக்கடல்னு சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்கிறார். யார்? பிரம்மாவையோ விஷ்ணுவோ ஞானக்கடல் என்று சொல்ல முடியாது. சிவபாபா தான் பரம்பிதா பரமாத்மா தான் ஞானக்கடல். அவர் தான் இந்த பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை வந்து சொல்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. பாபா அடுத்து சொல்கிறாங்க, நாம் இங்கே வந்திருப்பதே தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக ஆவதற்காக என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். என இதுவோ அசுத்தமான உலகம். பதீத்த பாவன் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு தந்தை. அனைவரும் அவரை தான் அழைக்கின்றனர். தந்தையை நினைவு செய்கின்றனரே தவிர கிருஷ்ணரை யாரும் நினைக்கல. கிருஷ்ணர் கீதையை கூறவில்லை. கீதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் முதன்மையாக விளங்குகிறது. பாரதத்தின் கீதை எந்த தர்மத்தை சார்ந்தது? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தது. அந்த கீதையை கூறியது யார்? ராஜயோகம் கற்பித்தது யார்? பரம்பிதா பரமாத்மா தான். பதீத்த பாவனர் தந்தை தான் வந்து இந்த கீதையை சொல்கிறாரு. மற்றபடி கிருஷ்ணர் இந்த கீதையை சொல்லலை. ஆக நிராகாரமாக இருக்கும் உங்களது ஆத்மா இப்போது சாகார சரீரத்தை தாரணை செய்திருக்கிறது. சாகார மனிதர்களை ஒருபோதும் பகவான் என்று கூறுவது கிடையாது. ஆக அப்போ கிருஷ்ணர் எப்படி பகவான் ஆக முடியும்? இப்போ கீதையை இந்த கிருஷ்ணர் சொல்லலை, பரம்பிதா பரமாத்மா தான் சொல்லியிருக்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் சத்தியுகத்தில் இருந்த லக்ஷ்மி நாராயணரையும் பகவான் என்று கூறுவது கிடையாது. அவங்களுக்கு பகவான் பகவதி என்ற பட்டம் வேணால் கொடுக்கலாம். மற்றபடி அவர்கள் பகவான் கிடையாது. நியமப்படி பகவான் ஒரே ஒருவர் தான். எப்போவுமே தூய்மையாக இருக்கக்கூடிய அவர் தான் பகவான் அப்படின்றார். அதாவது நிராகாரர், எப்போவுமே சரீரத்தை தாரணை செய்ய, அதாவது சரீரத்தில் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வராத ஒருவர் தான் பகவான் அப்படின்னு சொல்கிறார். படைப்பவர் ஒரே ஒருவர் தான். மற்றபடி அவர்கள் தேவதைகள். 5000 ஆண்டிற்கான விஷயமாகும். இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. அவர்கள் மகாராஜா மகாராணி என்று கூறப்பட்டனர். பகவான் மகாராஜாவாக ஆவது கிடையாது. அவர் எப்போவுமே தந்தையாக இருக்கின்றார். அவர் வந்து பாரதவாசிகளை இவ்வாறு தேவி தேவதைகளாக ஆக்குகின்றார். யார்? சிவபாபா தான் மனிதரை தேவதையாக ஆக்குறாரு. அதே போல் அவர் ஒரு பொழுதும் போயிட்டு மகாராஜாவாக ஆவது கிடையாது. குழந்தைகளை தான் அப்படி வந்து ஆக்குறேன்னு சொல்கிறார். இந்த படிப்பின் மூலமாக தான் என்ன ஆகுறாங்க? மகாராஜா மகாராணி ஆகிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த நேரத்தில் பாரதம் யாசிக்கும் நாடாக இருக்கிறது. சத்தியுகத்தில் பாரதம் இளவரசர் போன்று இருந்தது. எல்லா பிராப்திகளும் நிரம்பிய ஒரு பாரதமாக இருந்துதான்.
ஸ்ரீகிருஷ்ணர் சத்தியுகத்தின் முதல் இளவரசராக இருந்தார். அவரிடத்தில் அனைத்து குணங்களும் இருந்தது. லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் என்றுதான் கூறுவார்கள். அங்கு கிருஷ்ணர் இளவரசராக இருந்தார், ராதை இளவரசியாக இருந்தார். இளவரசராகிய கிருஷ்ணருக்கு தான் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர், 16 கலைகளிலும் முழுமையானவர் என்று மகிமை பாடப்படுகிறது. மற்றபடி அவர் எந்த கீதையையும் கூறவில்லை. அவர் சத்தியுகத்தினுடைய இளவரசர். யாரு? கிருஷ்ணர். பாபா சொல்கிறார், தூய்மையற்ற மனிதர்களை தூய்மைப்படுத்துவதற்காக அவர் கீதை கூறினார் என்பது இருக்கவே முடியாது. தூய்மையான உலகத்தில் யாரையும் தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கு எந்த கீதையும் அவர் சொல்லவும் கிடையாது. தூய்மையற்ற உலகத்தில் கிருஷ்ணரும் வர முடியாது. ஆக எப்படி கீதை சொல்லியிருக்க முடியும்? ஆக மனிதர்கள் தூய்மையாக்கப்படுவதற்காக கீதை கூறினார் என்பது, கிருஷ்ணர் தான் சொன்னார் என்பது இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறார். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயமாகும். சத்தியுகத்தில் எந்த சாஸ்திரமோ பக்தி மார்க்கத்தினுடைய சித்திரங்களோ இருக்காது. அங்கு ஞானத்தினுடைய பலன்தான் 21 பிறவிகளுக்கு இருக்கும். மீண்டும் சத்தியுகத்தின் பாக்கியத்தை இப்பொழுது நீங்கள் எடுத்துட்ருக்கீங்க. இப்போது கலியுகத்தினுடைய இறுதி வந்துருச்சு. விநாசம் எதிரில் இருக்கின்றது. பகவான் இந்த ஞான யஞத்தை படைத்திருக்கின்றார். பதீத்த கலியுகத்தை பாவன சத்தியுகமாக ஆக்குவதற்காக. எனவே அவசியம் தூய்மையற்ற உலகம் என்பது விநாசம் ஆகியே தீரும். பிரம்மாவின் மூலம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை என்று பாடப்பட்டிருக்கிறது. அதை இப்போது சிவபாபா தான் பிரம்மா மூலமாக செய்விச்சிட்ருக்கார். அவர் தான் பிரஜாபிதா பிரம்மா. அனைவரும் அவருடைய வம்சத்தினர். பிரம்மாவின் மூலம்தான் சொர்க்கம் ஸ்தாபனையாகி இருக்கிறது. இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் உங்களுக்கு பாபா ராஜயோகம் கற்பித்தார். நான் கூட சங்கம யுகத்தில் தான் வரேன்னு பாபா சொல்கிறார். மற்றபடி கிருஷ்ணர் கிடையாது. நான் தான் வந்திருந்தேன் கல்பத்துக்கு முன்னாடியும், இப்போவும் நான் தான் வந்திருக்கேன்னு பாபா சொல்கிறார். கிருஷ்ணர் ஒருபொழுதும் அசுத்தமான உலகத்தில் வர முடியாது. யார் வர்றது? சிவபாபா தான் வர்றார். தந்தை தான் வர முடியும். அவர் தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்குறாரு. ஏன்னா அவர் தான் சத்கதி வள்ளல். மனிதர்கள் ஒருபோதும் யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது. அனைவரும் நினைவு செய்வதும் கூட ஒரே ஒருவரை தான் நினைவு செய்கிறாங்க. பரம்பிதா பரமாத்மா எங்கு இருக்கின்றார்? பரந்தாமத்தில் இருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அந்த பரந்தாமந்தான் பிரம்ம மகா தத்துவம். அங்கு ஆத்மாக்கள் எல்லாரும் மகாத்மாக்களை போன்று தூய்மையாக இருக்கின்றனர். இங்கும் மகான் ஆத்மா, பதீத ஆத்மா என்று கூறுகின்றனர். உண்மையில் இங்கு மகான் ஆத்மான்னு ஒருவர் கூட கிடையாது. யாரை மகான் ஆத்மான்னு சொல்லலான்னா தூய்மையாக இருக்கக்கூடியவர்களை தான். எந்த ஆத்மா தூய்மையாக இருக்கோ அவங்கள தான் சொல்ல முடியும். இப்போ இந்த கலியுகத்தில் ஒருவர் கூட தூய்மையானவங்க கிடையாது. இப்போ இங்கே யாருமே மகான் ஆத்மாவும் கிடையாதுன்றார். ஆத்மா தான் தூய்மையாக சதோ பிரதானமாக ஆக வேண்டும். எப்படி ஆகும்? ஞானம் மற்றும் யோகத்தினால தான் ஆத்மா சதோ பிரதானமாக ஆகும், தூய்மையாகும். மற்றபடி தண்ணீரினால் அல்ல. தண்ணீர் தத்துவம். இப்போ தத்துவத்தின் மூலமாக ஆத்மா தூய்மையாக முடியாது. பரமத்தந்தை மூலமாக தான் ஆத்மா தூய்மையாக முடியும். ஆத்மா தான் தூய்மை இல்லாமல் இருக்குது. ஆத்மாவில் தான் கரை படிஞ்சிருக்கு. இப்போ ஆத்மா தான் தூய்மை ஆகணும். யார் தூய்மையாக்க முடியும்? பரம்பிதா பரமாத்மா தான். அவரை நினைவு செஞ்சால் தான் ஆத்மா தூய்மையாகுன்றார். பாபாவும் கூட சொல்கிறாரு, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். ஆகையினால எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாயிடுவீங்க. உங்களுடைய நினைவில் தான் உழைப்பு இருக்குது. இதில் தான் நீங்கள் அதிக முயற்சி செய்யணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இப்போது நீங்கள் பிராமணர்கள் குடுமி போன்று இருக்கிறீர்கள். இது உயர்ந்ததிலும் உயர்ந்த பிறவி. இது உயர்ந்த குடுமி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் பிரம்மா வாய் வழி வந்த பிராமண குல பூஷணர்கள். இப்போது நீங்கள் சிவபாபாவுக்கு குழந்தையாக இருக்கிறீங்க, பேரம் பேத்தியாகவும் இருக்கிறீங்க, சிவவம்சியாக இருக்கிறீங்க. பிறகு பிரம்மா குமார் குமாரிகளாக ஆகிறீங்க. தாத்தாவிடமிருந்து ஆஸ்தி என்பது உங்களுக்கு கிடைக்கவே செய்கிறது. எனவே என்னை நிரந்தரமாக நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். தூய்மையாகுங்கள், நீங்கள் என் கூடவே முக்தி தாமத்துக்கு வந்துடுவீங்கன்னு பாபா குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். பாபா முதல் பாயிண்ட் சொல்கிறாங்க,
தூய்மை இழந்தவரிலிருந்து தூய்மையாவதற்காக ஞானம் மற்றும் யோகத்தில் உறுதியானவர்களாக ஆக வேண்டும். ஆத்மாவில் படிந்திருக்கும் கரையை நினைவிற்கான முயற்சி மூலம் நீக்க வேண்டும். ஞான யோகத்தினாலன்றி ஆத்மா தூய்மையாக முடியாது. அதில் கூட நீங்கள் உறுதியானவராக இருந்து நிரந்தர யோகி, நிரந்தர நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்து நம்ம ஆத்மாவை சீக்கிரம் தூய்மையாக்கணும்னு சொல்கிறார் பாபா. 2வது பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க, நாம் பிரம்மா வாய் வழி வம்சாவளி பிராமணர்கள். வாய் வம்சாவளி பிராமணர்கள் குடுமி போன்றவர்கள் என்ற ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். நான் யார், எப்படிப்பட்ட ஆத்மா, என்னுடைய பிறவி எப்படிப்பட்டது, நான் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், யாரால் தத்தெடுக்கப்பட்டிருக்கேன், யாருடைய பாலனை எனக்கு கிடைச்சிட்ருக்கு, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினைவில் கொண்டு வரும்போது அந்த நஷாவில் இருக்கணுன்றார். பிராமணர்கள் தான் ஆஸ்திக்கு அதிகாரிகள், ஏனெனில் சிவபாபாவினுடைய பேரன்களாக இருக்கின்றீர்கள். அப்போ சிவபாபா பிரம்மா மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தான் ஆஸ்தி என்பது இருக்குது. அதற்கான முயற்சி செய்து அந்த அதிகாரத்தோடு பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறணும்னு பாபா சொல்கிறார். பாபா வரதானம் சொல்கிறாங்க, தனது சக்தி வாய்ந்த உள்ளுணர்வால் பதீத்த வாயு மண்டலத்தை மாற்றியமைக்கும் மாஸ்டர் பதீத்த பாவனன் ஆகுங்கள். உங்களுடைய சக்தி வாய்ந்த விருத்தி மூலமாக, உள்ளுணர்வு மூலமாக தூய்மையற்ற வாயுமண்டலத்தை கூட மாற்றி அமைக்கக்கூடிய மாஸ்டர் பதீத்த பாவனன் ஆகுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு வரதானத்தில். வரதானத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு. சுற்றுச்சூழல் எப்படி இருந்தாலும், அதாவது மோசமான தூய்மையற்ற வாயுமண்டலமாக இருந்தாலும் நமது சக்தி வாய்ந்த உள்ளுணர்வால் மாற்றி அமைக்க முடியும். எப்பேற்பட்ட பேட் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடமா இருந்தால் கூட உங்களுடைய சக்தி வாய்ந்த உள்ளுணர்வால் அந்த இடத்தினுடைய வாயுமண்டலத்தை நீங்கள் நொடியில் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அந்த வாயுமண்டலம் விகாரமயமாக இருந்தாலும் தனது உள்ளுணர்வு விகாரமற்ற நிலையில் இருக்க வேண்டும். வாயுமண்டலம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய உள்ளுணர்வு சுத்தமாக இருந்ததுன்னா அந்த வாயுமண்டலத்தை நொடியில் நீங்கள் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பதீத்த மாணவர்களை பாவனமாக மாற்றுபவர்கள் பதீத்த வாயுமண்டலத்தால் பாதிப்படைய மாட்டார்கள். மற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் தூய்மையற்ற அந்த வாயுமண்டலத்தில் சிக்க மாட்டாங்க, அந்த வாயுமண்டலத்தின் தாக்கத்தில் மாட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மாஸ்டர் பதீத்த பாவனையாக மாறி தனது சக்தி வாய்ந்த உள்ளுணர்வால் தூய்மையற்ற பலவீனமான வாயுமண்டலத்தை அகற்றுங்கள். அதை பற்றி வர்ணனை செய்து வாயுமண்டலத்தை உருவாக்காதீங்க. இந்த இடத்தோட வைப்ரேஷன் சரியில்லை, எனக்கு வீண் எண்ணம் வருது அப்படிலாம் சொல்கிறத விட்டுட்டு, உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேஜ் மாறுதுன்னு தெரிஞ்சால் உடனே உங்களுடைய சக்திசாலியான ஸ்திதி மூலமாக, விருத்தி மூலமாக அந்த இடத்தோடைய வைப்ரேஷனை உடனே மாற்றணும். அதுதான் மாஸ்டர் பதீத்த பாவனி உங்களுக்கு டைட்டில் அப்படின்னு பாபா சொல்கிறார். மற்றபடி அந்த இடத்தோட வைப்ரேஷனை வர்ணனை செய்யாதீங்க. பலவீனமான மற்றும் பதீத்தமான வாயுமண்டலத்தை பற்றி வர்ணனை செய்வது கூட ஒரு பாவம்தான். அதனால் அப்படி செய்யாதீங்க. நொடியில் உங்கள் சக்திசாலியான விருத்தி மூலமாக வாயுமண்டலத்தை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் மாஸ்டர் பதீத்த பாவனன் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, இப்போது மண்ணில் பரமாத்மாவின் அறிமுகம் என்னும் விதை விதைத்தால் தந்தையின் வெளிப்பாடு ஏற்பட்டுவிடும். அதனால் பாபாவுடைய அறிமுகத்தை நீங்கள் எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்துங்க. சீக்கிரம் தந்தையினுடைய பிரத்யக்ஷத்தா ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்யக்த இஷாரா, ஜுவாலா ஸ்வரூப நிலையிலிருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். யோகம் என்பது அமைதி சக்தி ஆகும். இந்த அமைதி சக்தி சுலபமாகவே தன்னையும் பிறரையும் மாற்றிவிடும். இதனால் மனிதரும் மாறுவார் எனில் இயற்கையும் கண்டிப்பாக மாறும். மனிதர்களுக்கு வாய் மூலமாக பாடம் நடத்துவீர்கள், ஆனால் இயற்கைக்கு அமைதி சக்தி எனும் யோக பலம் தேவை. ஆனால் இயற்கைக்கு நம்ம வைப்ரேஷன் மூலமாக தான் சேவை பண்ண முடியும். யோகத்தில் நிலை பெறும்போது அனைத்து எண்ணங்களும் சாந்தமடைகிறது. நானும் பாபாவும் என்ற ஒரே சங்கல்பம் போதும். இதுவே பவர்ஃபுல் யோகமாகும்.
தந்தையின் சந்திப்பின் அனுபவம் தவிர மற்ற அனைத்து எண்ணங்களும் அடங்க வேண்டும். அப்போதே ஜுவாலா ரூபமான நினைவு என்று அழைக்கப்படும். நான் பாபா, எங்கள் 2 பேருக்கு இடையில் எதுவுமே இல்லை. அதை நாம் இறந்தால் உலகமே இறந்தது மாதிரி பாபா சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி இந்த உலகத்திலிருந்தும் உடல்லிருந்து இறந்து போய் பாபா நான் அவ்வளோதான். அந்த மாதிரி பாபாவுடைய அன்பில் மூழ்கி போகிறீங்க, பாபாவுடைய சக்தியால் நிரம்புறீங்க. அதுதான் ஜுவாலா ஸ்வரூப நினைவு அப்படின்னு சொல்கிறார். அதன் மூலமாக தான் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி.